எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல 2024 ஆண்டில் வரும் மகா சிவராத்திரி நாளில் 300 ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்று சேரும் அபூர்வமான சில யோகங்கள் பற்றிய தகவல்களை பார்க்கலாம். நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். மகா சிவராத்திரி என்பதே மிக அற்புதமான ஒரு நாள். இந்த நாள்ல இரவு முழுவதும் கண் விழித்து சிவ பூஜை செய்து வழிபாடு செய்வது நம்முடைய பாவங்களை போக்கி முக்தியை தருவதோடு வாழும் காலத்தில் எல்லா விதமான நன்மைகளையும் தரும். சிவனின் பரிபூரண அருளை பெற வேணும்னு நினைக்கிறவங்க இந்த நாள்ல மிகுந்த பக்தியோடு விரதம் இருந்து வழிபாடுகளையும் செய்வாங்க. மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் நடக்கும் அபிஷேகங்கள், பூஜைகள் என்று எல்லாமே மிகவும் விசேஷமானது. மிக உயர்வான மகா சிவராத்திரி அன்று அளவில்லாத சந்தோஷத்தையும் வெற்றியையும் நன்மைகளையும் அள்ளி கொடுக்கும் மிக அபூர்வமான யோகங்களும் இந்த ஆண்டு மகா சிவராத்திரி நாளில் ஒன்று சேர இருக்கு. இதனால இந்த நாளை தவறவிடக்கூடாது. இது மிகவும் முக்கியமான நாளாக அமையவும் இருக்கு. என்னென்ன யோகங்கள் ஒன்று சேர போகுது, அதனால் என்னென்ன சிறப்புகள், என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதையும் இப்ப பார்க்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் வரும் விரத நாட்களில் மிகவும் முக்கியமானது மகா சிவராத்திரி விரத நாள்னு சொல்லுவாங்க. சிவபெருமானை வழிபட்டு அவருடைய அருளை பெறுவதற்கு மிகவும் உகந்த நாள் இந்த மகா சிவராத்திரி திருநாள். அதிலும் இந்த ஆண்டு வரக்கூடிய மகா சிவராத்திரி இன்னும் அபூர்வமானது. 300 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த அற்புதமான நாளில் அரியதாக 4 யோகங்கள் ஒன்று சேரவும் இருக்கு. இதனால ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் இது மிக முக்கியமான நாளாக பார்க்கப்படுது. அற்புதமான இந்த நாளில் விரதமிருந்து வழிபாடு செய்தா வெற்றியும் செல்வ செழிப்பும் குறையாமல் நமக்கு பெருகிக் கொண்டே வரும். இந்த ஆண்டு மகா சிவராத்திரி விழா மார்ச் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருது. இது ஈசனை வழிபடுவதற்கு உரிய நாளாக மட்டும் இல்லாம பல அதிர்ஷ்டங்களையும் பெறுவதற்கு உரிய நாளாக இருக்கிறதுனால இந்த ஆண்டு வரும் மகா சிவராத்திரி மிகவும் கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாகவும் முக்கியமான நாளாகவும் இருக்கு. இது அபூர்வமாக வரக்கூடிய சிவராத்திரிங்கிறதுனால எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து வேண்டிய வரங்களை பெற எல்லோரும் விரதம் இருந்து ஈசனை வழிபடலாம். மகா சிவராத்திரி நாளில் அப்படி என்னென்ன அற்புதமான யோகங்கள் ஒன்று சேர போகுது என்பதையும் பார்க்கலாம். ஜோதிட கணிப்புகளின் படி இந்த ஆண்டு மகா சிவராத்திரி அன்று 300 ஆண்டுகளுக்கு பிறகு சர்வார்த்தி சித்தி யோகம், சிவயோகம், சிரவண நட்சத்திரம், சுக்கிர பிரதோஷம், மகா சிவராத்திரி போன்ற 5 விதமான சிறப்புகள் ஒன்று சேர இருக்கு. தொழில், வேலையில் முன்னேற்றம், சந்தோஷம் மற்றும் செல்வ செழிப்பான வாழ்க்கை ஒருவருக்கு கிடைப்பதற்கு அருள் செய்யக்கூடிய மிக முக்கியமான நாள் சுக்கிரவார பிரதோஷ நாள். சர்வார்த்த சித்தி யோகம் என்பது ஒருவருடைய எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றி வைக்கக்கூடியது. அதே போல சிவயோகம் என்பது தியானம், மந்திர ஜபம் போன்றவற்றை கைகூட வைக்கும் யோகம். மகா சிவராத்திரி அன்று நாள் முழுவதும் சிவ யோகம் இருக்கு, சர்வார்த்த சித்தி யோகம் இருக்கு. மகா சிவராத்திரி அன்று காலை 6:38 முதல் 10:41 வரை இந்த யோகம் அமையுது. இந்த 4 யோகங்களின் சிறப்புகளையும் தெரிஞ்சுக்கலாம். அதி அற்புதமான இந்த யோகங்கள் ஒன்று கூடும் நாளில் பக்தியோடு ஈசனுக்கு விரதம் இருந்து சிவ வழிபாடு செய்வது பல மடங்கு பலனை நமக்கு அள்ளி கொடுக்கும். சிவ யோக நேரத்தில் சிவனை வழிபாடு செய்வது நல்லது. இது சிவனின் பரிபூரண அருளை பெற்று தருவதோடு வீட்டில் எல்லா விதமான மங்களங்களும் நிறைவோடு இருக்கவும் செய்யும். அதே மாதிரி சித்த யோகம் என்பது விநாயக பெருமானுக்கு உரியது. இவர் தடைகள் அனைத்தையும் விளக்கக்கூடியவர். சித்த யோக நேரத்தில் விநாயக பெருமானை வழிபட்டால் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்திலுமே வெற்றியும் கிடைக்கும். இந்த நேரத்தில் எந்த காரியத்தை செய்தாலும் வீட்டில் செல்வ வளத்தை மேலும் மேலும் அது பெருகவும் செய்யும். சிரவண நட்சத்திரம் என்பது சனி பகவானுக்கு உரியது. சிரவண நட்சத்திரத்தில் எந்த காரியத்தை செய்தாலும் அது மங்களகரமானதாக முடியும். இந்த நாள்ல சனி பகவானையும் அவருடைய குருவான சிவபெருமானையும் வழிபாடு செய்வதோடு புதிய தொழில் அல்லது காரியங்களை ஆரம்பிப்பது, பொருட்கள் வாங்குவது போன்ற மிகவும் முக்கியமான வேலைகளையும் செய்யலாம். இந்த நாள்ல விரதம் இருந்து வழிபாடு செய்யறவங்களுக்கு எல்லா விதமான நவகிரக தோஷங்களும் நீங்கும் என்பது மிக முக்கியமான விஷயம். வெள்ளிக்கிழமையில் வரும் பிரதோஷத்தை சுக்கிர பிரதோஷம்னு சொல்லுவோம். அதுவும் இந்த ஆண்டு மகா சிவராத்திரியோடு சுக்கிரவார பிரதோஷமும் இணைந்தே வருது. இந்த நாள்ல சிவபெருமானுக்கு விரதம் இருந்து நாம வழிபாடு செய்தா எப்படிப்பட்ட துன்பங்கள் பிரச்சனையாக இருந்தாலும் அது நிச்சயமாக விலகியே ஓடும். வெள்ளிக்கிழமையில் வரும் பிரதோஷத்தன்று விரதமிருந்து வழிபாடு செய்தா தொழில் மற்றும் வேலையில் வெற்றி மேல் வெற்றி குவிந்து கொண்டே இருக்கும். சிவன் மற்றும் பார்வதி இருவரையும் வணங்குறதுனால குடும்பத்தில் செல்வ செழிப்பு கட்டாயம் ஏற்படும். திருமண வாழ்க்கையில் இனிமையும் சந்தோஷமும் செல்வ செழிப்பும் நிலைத்து இருக்கும் என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்றேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனல் பார்க்குற சகோதர சகோதரிகள் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பு தோழி.